வடிவேல் பாலாஜி அவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ரோபோ சங்கர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால், டிவிக்கு வர்றதுக்கு முன்னால், சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலங்களாக எனக்கு ரொம்ப பழக்கம். மதுரையில் நானும் அவரெல்லாம் ரொம்ப நாங்கள் போகாத இடங்கள் கிடையாது. இவ்வளோ ஒரு நல்ல நண்பர். என்ன ஒரு கலாச்சா கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்ப்பு இருந்தால் கூட பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பழக்கம். இப்படி ஒரு இழப்பு வந்து தாங்கிக்கவே முடியல. இன்னமும் அவர் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு இதுதான். நிறைய நான் சிரிச்சா போச்சு இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை ரோபோட் சங்கர் அப்படின்ட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து அவர் நின்னாலே அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் போகுன்ட்டு. நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்திருக்காரு. அவர் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருன்ற அந்த இது நான் மாமா அவர் 2 பேரும் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறாருன்னு சொன்னோம். அதை நம்பவே முடியல. இப்போ வரையும் பார்த்துட்டு வந்தோம். அப்பயுமே எங்களால் இல்லை அவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்ற ஒரு நிகழ்வே எங்களுக்கு இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். கடைசியாக மலேசியா சிங்கப்பூர் நான் தான் கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன் மாமாவை. லாஸ்ட்டாக தலைமை சிகிச்சைக்கு நான் மாமா கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், மச்சான்ட்டு. இப்படி கூட விஜய் டிவி ஷூட்டிங் கூட அன்றைக்கி அதிகத்தில் கூட வந்தார். நான் ரொம்ப கலாச்சேன், ரொம்ப இது பண்ணேன். அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கலாம். போன வாரம் கூட நானும் ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்தோம். திடீர்னு இப்படி ஒரு நேற்று ஷூட்டிங் இருந்த நானும் மாப்பிள்ளைலாம் இருக்கும்போது கூட அவர் ட்வீட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டு, இல்லை அவர் நார்மலாக தான் இருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. திடீர்னு இப்படி ஒரு செய்தி நைட்டு கேட்டோம்னா ரொம்ப மனசு பேசவே வரல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். எங்களோட எப்பவும் வாழ்ந்துட்டு இருப்பார். ரோபோ மிஸ் ரோபோ நீங்களும் பேசுங்க.